வாங்க. எங்க அம்மா மாதிரியே உங்க ஆளுங்களுக்கும் திருஷ்டி சென்டிமெண்ட் நிறைய இருக்கும் போல இருக்கே. எல்லாம் அதிகம் தான். பாக்க போறீங்கல்ல? ஏய் இரு இரு இரு. இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? வெட்ட வெளியில தான், இயற்கை காத்துல. ஏதோ ஒரு பக்கம் ஓடுறேன்ப்பா. அர்ஜென்ட்டா லண்டனுக்கு போகணும். எங்க அம்மா, எங்க அப்பா. வணக்கங்க. வணக்கம். ஓம் நமச்சிவாயா. எங்க சின்ன பாட்டி, எங்க சின்ன தாத்தா. வணக்கங்க. ದೇವರ ತಂಪಾತನ ಬೇಕು. ದೇವರ ತಂಬಾಕು ಬೇಕಾ? எங்க நடு பாட்டி, எங்க நடு தாத்தா. எங்க பெரிய பாட்டி, எங்க பெரிய தாத்தா. அவங்க என்ன இலைய கிளி சாப்பிடுறாங்க? என் அக்கா, அவ கொஞ்சம் அதிகமா வைக்கப்படுவா. கொஞ்சம்லாம் இல்ல, கொஞ்சம் அதிகம் தான். எங்க அண்ணன், அண்ணி. ஹலோ. ஹாய். இவன் ஏலியன் மாதிரி இருக்கா? இந்த தேங்க் யூ. என்னடா இது? உங்களுக்காக தான் ஸ்பெஷலா பண்ணு. ஸ்பெஷலா பண்ணியா? இனிமே எப்பவும் பண்ணாத, பண்ணாலும் குடுக்காத. அவங்களோட பசங்க. என்னது? வணக்கம் அங்கிள்ஸ். வணக்கம் ஆண்டி. அங்கிளா? இவங்க என்ன அங்கிள் ஆண்டின்றாங்க? அவங்களுக்கு பெரியவங்க மேல மதிப்பு ஜாஸ்தி. கொஞ்சம் இல்ல, ரொம்ப அதிகம். உன் வீட்டுல வயசுல இருக்கவங்களோட வயசானவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க. ஆமா, அவங்க செஞ்சுரிக்கு பக்கத்துல இருக்காங்க. நேச்சுரல் ஃபுட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. செஞ்சுரியா? வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. உள்ள வாங்க. நம்ம போலாம். சாதாரணமா செடி எல்லாரும் வெளியில வளர்ப்பாங்க, உங்க ஆளுங்க வீட்டுக்குள்ளே வளர்க்கறாங்களே என்ன? எங்க ஃபேமிலிக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். பார்த்தாலே தெரியுது. டேய் பசிக்குதுடா. சாப்பிடுங்க. யாரா இவன்? குழம்புல போட வேண்டியதை கழுத்துல மாட்டின்னு திரியறா. எங்க வேலைக்காரன் சைவம். சைவமா? டேய் கழுத்துல என்னடா இது? கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம். கொஞ்சம் கேப் விட்டா கேஸ் வெளில வந்துரும். கேப் விட்டா கேஸ் வந்துரும்? பெரிய பயோகேஸ வயித்துல இருக்கும் போலியே. டேய் சாப்பிடுறத நிறுத்திட்டு எங்களுக்கு அத சைடா போடா. இவங்களை கூட்டிட்டு போய் ரூம் காட்டு. சரி. டேய் நீ வா. இங்க வா. இத புடி. பாத்ரூம் போயிட்டு வந்த அந்த கிக்கே வேறடா. ஒரு தடவை நீயும் போயிட்டு வா. டேய் இவன் ஒருத்தன் எங்க அப்லோட் பண்ணனும் என்ன பண்ணனும்னே தெரியாது உனக்கு. உட்காருங்க. அரேஞ்ச்மென்ட் செமையா இருக்கு. டின்னர்னா இதான். இது நாங்க வந்திருக்கணும், உங்க ஆளுங்க நிறைய ஐட்டம்ஸ் பண்ணிருக்காங்களே. ஆமா, நீங்களே பார்க்க போறீங்கல்ல. அப்படி என்ன இருக்கு வெரைட்டிஸ்? வேக வச்ச உருளைக்கிழங்கா? முகர கட்டிக்கு அதான்டா வைப்பாங்க. இங்க பாரு வேற லெவல். என்னடா அப்படி ஷாக் ஆயிட்ட? அதாவது மிஸ்டர் ஜாங்கிரி, இங்க கூட வேக வச்ச கேரட் தான் இருக்கு. நானும் பாக்குறேன். இங்கேயும் வேக வச்ச கேப்சிகம் மட்டும் தான் இருக்கு. டேய் என்னடா பாவக்காய் வச்சிருக்காங்க? ஹாரிகா, உங்க ஆளுங்க சமைக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் சமைச்சு கொண்டு வர சொல்லு. ஆக்சுவலி எங்க வீட்ல இருக்கவங்க இததான் சாப்பிடுவாங்க. நான் ஓபன் பண்ணாலும் ஏதாவது பொடலங்காவோ இல்ல வெண்டைக்காவோ தான் இருக்கும். Is it? சரோஜா, you open it. இங்கேயும் வெண்டைக்காய் மட்டும் தான் இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க? இது என்ன கேள்வி? வாயாலதான். இப்படி பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா உங்க ஆயுள் நீடிக்கும். காலையில ரிலீஸ் ஃப்ரீயா இருக்கும். அதாவது நரம்பு சக்தியை பெருக்கி ஞாபக சக்தியை வளர்த்துவிடும். ஜலதோஷம், தலைவலி, முதுகு வலி, கை கால் வலி, அனைத்து வலிகளும், வாய்வு தொல்லை எல்லாமே பறந்துடும். பாத்துக்கங்களேன். அதுக்குதான் இயற்கை உணவு. இதுல அவ்வளவு இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு. டெங்கு, மலேரியா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோ, உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன். அப்பா ராய்டு, நீ உட்காருப்பா. சாரி சித்து, உங்களுக்கு இந்த விஷயம் சொன்னா வரமாட்டீங்கன்னு சொல்லல. ஐயா, நீ ஊர் பக்கம் ஏன் வரதே இல்லைன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. அம்மா ஆரிகா, தற்போதைய நம்ம செயல்பாடுதான் என்ன? அவங்க சாப்பிடுற மாதிரியே நீங்களும் சாப்பிடுங்க. அடங்கொக்கமக்கா. என்னடா இது? மாடுங்க சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாங்க. இத நம்ம சாப்பிடலனா அவங்க ஊட்டி விடுவாங்க. ஐயோ,
இவ்வளவு பெரிய விஷயங்களா அதுல இருக்கா? இல்லனா நான் வேணா உங்களுக்கு ஊட்டி விடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். நீ போ போ. ஆஹா, என்ன கடவுளே. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நாளைக்கு எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாம ஸ்பெஷலா சமைச்சு தரேன். நாளைக்கு வரைக்கும் இந்த உண்ணாவிரதம் தானா? வேற வழி இல்ல. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, சமைச்சு தரேன்னு சொன்னல. எங்கள் நிலவில் என்றும் இல்லை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம். என்னடா பண்ற? இலைகளை விரிக்கிறேன். இலைகளை விரிக்கிறியா? எதுக்குடா? படுத்து தூங்கதா? இலையில எப்படா படுக்கிறது? பண்ணாட. டேய், இங்க தலகாணி பெட் எதுவுமே கிடையாதா? இங்க அப்படி எதுவும் இல்ல. யாரா இருந்தாலும் இலைகள் மேலதான் படுக்க. எதுக்கு? ஏன்னா இப்படி இலைகள் மேல படுக்கிறதால காலையில எழுந்ததும் உங்க உடம்புல இருந்த பாக்டீரியாலாம் போய் பரவசமா, புத்துணர்ச்சியா, சுறுசுறுப்பா, ஆனந்தமா, வலிமையா. என்னோட கைய பார்த்தியா எவ்வளவு ரஃபா இருக்குன்னு? ஒரே அடி இலையில நீ படுத்துப்ப. படுக்கிறீங்களோ படுக்கலையோ உங்க தலையில யார் காப்பாத்த முடியும்? இனிய இரவு வணக்கம். உனக்கு நல்ல இரவு தான்டா, எங்களுக்கு தான் கெட்ட இரவு. கண்ணா சித்து, என்ன மச்சான் இது? டேய், ஹாரிகாக்காடா. சரி சரி விடு. என்னமோ நினைக்கிறோம், நினைக்கிறதா நடக்குதா? என்ன பண்றது? மூடிக்கு நீ படுக்கலாம் வாங்க. அடங்கொக்கா மாக்கா, அவன் ஒரு பைத்தியக்காரனா இவன் ஒரு பைத்தியக்காரன். வாடா படு. ஐயோ, கீழே என்னடா ஜில்லுன்னு இருக்கு. என்னடா இது? இலையில படுக்கிறது ரொம்ப கொடுமையா இல்ல? ஹரிகிருஷ்ணா ஃபேமிலி மாதிரியே இருக்குடா. டேய், இவங்களோட அவங்களே பெட்டர்ரா. ஐயோ டேய் டேய், இங்க நாத்த அடிக்குதுடா. இது என்ன நாத்தண்டா சாமி? டே டோங்கரி, ஏதாவது ஐடியா குடுறா. ஐடியா எதுவும் இல்ல, தூங்க வேண்டியதுதான். பாம்புடா, பாம்பு வந்திருக்காடே. பாம்புடா, அடங்கொக்க மக்கு. உள்ள உள்ள உள்ள. என்ன எதுன்னு சொல்லாம உள்ள உள்ளன்னா என்னடா அர்த்தம்? உள்ள உள்ள பாம்பு இருக்கு மச்சான். பாம்பு மேல வந்து அப்படியே ஏறிச்சு மச்சான். கொஞ்சம் லேட் ஆயிருந்தா என் போட்டோக்கு மாலை போட்டு பிண்டமே வச்சிருப்பாங்கடா. எங்க இருக்கு? அதோ அதோ, ஐயோ அங்க பாருங்க, அதோ வருது மச்சான். இது இங்கே வந்துருச்சு பாருடா. அந்த பாம்பா? என்னடா அந்த பாம்பாங்குது? நீ இது நாங்க வளர்க்குற பாம்பு தான். வளர்க்குற பாம்பா? இது ஏதோ பெரிய சைக்கோ ஃபேமிலி போலையடா. நாயை வளர்ப்பாங்க, பூனைய வளர்ப்பாங்க, இல்ல கிளிய வளர்ப்பாங்க. பாம்பை யாராச்சும் வளர்ப்பாங்களா? இதுக்கு பல்லு இல்ல. பாம்பு வளர்த்தா நிறைய வருஷம் வாழலான்னு எங்க குடும்பத்தோட நம்பிக்கை. அதான் இத வளர்க்குறாங்க. அம்மா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதான் உன்கிட்ட வந்திருக்கு. இங்க இந்த பாம்பு மட்டும் தான் இருக்கா? இல்ல குரங்கு, சிங்கம், கரடி இந்த மாதிரி எல்லாம் வளர்க்குறீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. வளர்ச்ச பல்லு இல்லையா மச்சான்? சரி வா மச்சான், நம்ம உள்ள போயிட்டு படுத்துக்கலாம். என்னம்மா இது? என்ன ஃபேமிலி இது? உண்மையிலேயே பல்லு இல்ல? இல்ல. பாய் குட்டியா இருக்கா செல்லம். ஐயோ, பாம்பு 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 பாம்பு. என்னாச்சுடா? குட் மார்னிங் அங்கிள்ஸ். ದೇವರ ತಂಬಾರೆ ಬೇಕು. சும்மா இரு. என் போன் எங்க? ஐயோ, என்னோட போனை காணோம். டேய், என் போனை காணோம்டா. டேய், எனக்கு இவன் மேல தான்டா சந்தேகமா இருக்கு. போன்ல எங்கடா வச்ச? கரெக்டா கெஸ் பண்ணீங்க. இருக்கு. எங்கடா? வாங்க காட்டுறேன். டேய் நட்டக்குக்கு மூஞ்சி, இவன் ஏன்டா இப்படி மரத்தை சுத்தி சுத்தி வரான்? இவன் அந்த பேய் படத்தை 10 தடவை பாத்துருப்பான் போல இருக்கு. 10 இல்ல 100 தடவை பாத்துருப்பான்.
இங்க ஏன்டா நின்ன? உங்களுக்கு போன் தானே வேணும்? எங்க? அதோ அங்க பாருங்க. என் போன். டேய், ஆலமரத்துக்கு தொட்டில் கட்டின மாதிரி போன் எல்லாத்தையும் மரத்துல தொங்க வச்சிருக்க. அந்த போன்லாம் யாருது? போன்லாம் எங்களோடது தான். அப்ப போன் வந்தா எப்படி நீங்க பேசுவீங்க? இங்க ஒன்லி அவுட் கோயிங் மட்டும்தான், இன்கமிங் இருக்காது. யாருக்காவது பேசணும்னா நீங்க இங்க வந்து தான் பேசணும். ஐயோ ப்ளீஸ், என் போனை கூட நைட் ஃபுல்லா என் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசலன்னா அவனுக்கு தூக்கமே வராது. ப்ளீஸ். ரூல் இஸ் ரூல், ரூல் ஃபார் ஆல். போன் பயன்படுத்துறதால ரேடியேஷன் ப்ராப்ளம் வரும். அதன் மூலமா தலைவலி, ரத்த கொதிப்பு, மாரடைப்பு, இன்னும் 2-3 மறந்துட்டேன். மென்டல் டென்ஷன்டா. மென்டல் டென்ஷன், பிபி, சுகர், கேன்சர், எய்ட்ஸ். எய்ட்ஸா? அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்கோ, ஒரு சீட்டு கிழிஞ்சிரும், ஸ்ட்ரைட்டா மேல போயிருவேன். ஸ்ட்ரைட் ஆனாலும் ரிவர்ஸ் ஆனாலும் போன்ஸ் இங்க தான் இருக்கணும். இல்லன்னு நீங்க வேற ஏதாவது பண்ணா நாளைக்கு இங்க கூட இருக்காது. அடே சைவம், உனக்கு நக்கல் அதிகமாயிடுச்சுடா. நீ செடிக்கு அதிகம், மரத்துக்கு குறைவு. அதனால நீ ஏதாவது ஓவரா பண்ணேன்னு வச்சுக்க, இதே மரத்தடியில உன்னை புதைச்சிருவேன் பாத்துக்க. டேய், அது ஏன் போன் தான்டா. எதுடா எதுடா? போடா, போய் எடு. ஹலோ ஹலோ ஹலோ, தேவருக்கு தம்பாக்கு பேக்கு. டேய், என்னடா பேசுற? சீச்சி, இவங்க பைத்தியம் எனக்கு பிடிச்சிருச்சு போல. டேய், எங்கடா இருக்க? நானா? ஏதோ கிரகத்துல கிரகவாசிகள் நடுவுல இருக்க மாதிரி இருக்குடா. டேய், நீ வச்சிர சாமி, இல்லனா இத கூட பேச விட மாட்டானுங்க. ரேடியேஷன் ப்ராப்ளம் சொல்லி சாவடிக்கிறானுடா. ஹலோ ஹலோ. டேய் சைவம், என்ன இது? போன் வந்தா பாப் சிங்கர் மாதிரி இப்படி ஆடிட்டே பேசணும் சொல்றியா? என்னடா இது? கண்ணு தெரியலையா? நீ தானே பாக்குற. ஐயோ ஐயோ, இவங்க சாப்பிடுற காய்கறிக்கு இந்த ஓவர் ஆக்ஷன் தேவையாடா? ஹெல்த்துக்கு நல்லதுடா, பண்ணட்டுமே. நம்மளும் பண்ணலாம் வா. ஹாய். ஹாய். டேய், நம்ம கூட யோகா பண்ணலாம் வாடா. உனக்கு அந்த அளவுக்கு ஜாலியா இருந்தா நீ போடா சாமி. ஃபுட் கட்ட. செய்யலனா ஃபுட் கட்டான்டா. ஆடா பாவி மனுஷங்களா, இப்ப மட்டும் நம்ம போகலைன்னா அந்த 2 கிழங்கும் மிஸ் ஆயிடும். அதனால நம்ம அங்க போகணும், அந்த 2 கிழங்கையும் சாப்பிடணும். உனக்கு அந்த அளவுக்கு அரிக்குதுன்னா நீ போடா சாமி. டேய், வெஜிடபிள்ஸ் கட் இல்லடா, ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ண சொன்னால அது கட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபுட்டா? அப்ப கண்டிப்பா பண்ணியே ஆகணும்டா. கிளம்புங்க போலாம், யோகா பண்ணுவோம், உடல் நலத்தை காப்பாத்துவோம். ஜெய் ராம்தேவ் பாபா. அதுதான் இப்போது நம்மளோட செயல். வாங்க போலாம். இப்போ இடது பக்கத்துல இருந்து மூச்சை இழுத்து வலது பக்கம் வழியா வெளியே விடணும். நிறுத்துறா. வா டேய், அவர் சொன்னது இந்த மூக்குல இருந்து எடுத்து இந்த மூக்குல விட சொன்னாரு. நீ என்னடானா கீழ இருந்து உரியடா. காத்து எந்த வழியா போனா என்ன? டேய் தத்ரம் புடிச்சவனே, அது காத்து கிடையாதுடா, கப்புடா. டேய் 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 டேய், ஏன்டா இந்த மாதிரி பண்றடா? இவன் கார்பன் டை ஆக்சைடுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்கா. ஐயோ, இவன் சைவங்கிறதால இப்படி கப்படிக்குது மச்சான். இது அசைவமா இருந்தா ஊரே நாரி போயிருக்கும் போலயே. அடங்கொத்த மக்கா, நிறுத்துறா. ஏன்டா போட்டு அடிக்கிற நீ வேற? எல்லாரும் எழுந்துருங்க. நடுவுல இவன் வேற ஒருத்தன் குனிங்க எந்திரிங்கன்னு. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணன்னு தெரியல. 1 2 3 4 ஒருத்தன் டேய் அந்த பக்கமா திரும்புடா. வான் தலை எழுத்து என்ன பண்ற? 3 4 1 டேய் டேய் ஐயோ டேய். டேய் நிறுத்துடா. ஐயோ முடியலையே. ஐயோ
டேய் வேணாம்டா. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். வேணாம் வேணாம் டேய் வேணாம் அம்மா ஆ, எங்க போனாங்க? அம்மா அம்மா இது இயற்கை தர்மம். நீங்க போடுற பாம பார்டர்ல போட்டிருந்தா பாகிஸ்தான் எப்போ ஓடி போயிருப்பாங்களடா. ஏதோ உங்க ஆசையை நிறைவேத்துறேன். அம்மா அடே மச்சான், அவங்களா அடிச்சு புடிச்சு ஏதோ வாங்குறாங்கண்ணா. கண்டிப்பா அது ஏதோ ஸ்பெஷல் டிஷ்ஷா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். முதல்ல நான் போய் சாப்பிட்டு வரேன், நீ கொஞ்சம் இங்கே இருடா. ஹே ஜாங்கிரி, நீ நில்றா, நானும் உன் கூட வரேன். அட முதல்ல நான் போய் சாப்பிட்டு வரேன். எனக்கு வேணும் எனக்கு வேணும் சீக்கிரம் அம்மா என்ன சரி எனக்கு கொடுங்க கட்டுங்க எனக்கு கொடுங்க ஏய் ஜாங்கிரி, ஜாக்கிரதையா புடிடா. எனக்கு கொடுங்கடா இங்க 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 கொடுங்கடா எனக்கு கொடுங்கடா இங்க இங்க கொடுங்க இந்த பக்கம்டா கொடுங்கடா இன்னும் கொஞ்சம் கொடு இன்னும் கொஞ்சம் கொடுடா சாதிச்சிட்டா எப்படி எடுத்துட்டு வருவேன்னு கேட்டல இங்க பாருடா டேய் என்னடா இதெல்லாம் இது எங்கடா வச்சுக்கிறது உனக்கு எங்க வச்சுக்கணுமோ அங்க வச்சுக்கோ. அம்மாடி சரோஜா வேண்டாமா இது யூ சர்டிபிகேட் படமா ஏ படமா ஆக்கிடாத. நீ இங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சு? நீ அங்க போய் இலைய நீட்டுன, அவங்க பெருசா குடுத்துட்டாங்க. உனக்கு நல்லா வேணும்டா. ஃபுட் பிடிச்சிருக்கா? இது யாராவது ஃபுட்னு சொல்லுவாங்களா? ஏற்கனவே சாப்பிடாம குடல்லாம் நூடுல்ஸ் மாதிரி வெந்து போயிருக்கு. நீ சொன்ன அந்த ஸ்பெஷல் ஃபுட் அது சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணேன் ப்ளீஸ். 4 நாளைக்கு இதே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஆட்டை பார்த்தாலும் கோழியை பார்த்தாலும் காட்டு மனுஷன் மாதிரி பச்சையாவே சாப்பிட்டுருவோம். சரி, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நைட்க்கு நான் ரெடி பண்ணிடுறேன். என்ன ஸ்பெஷல்? நாட்டுக்கோழி குழம்பு, இறால் வறுவல், யாரால் வருவலா? ஐயோ, மீன் குழம்பு, மட்டன் கைமா. வாவ், நீ சொல்லும் போது வாயெல்லாம் ஊறுது. நீ போய் அந்த வேலையை பாரு, அதுக்குள்ள நான் போய் வாக்கிங் எல்லாம் பண்ணி வெறும் வயித்தோட வெயிட் பண்றேன். சரி பாய். பாய். அந்த இறால் வருவல மறந்துடாத. லே மச்சான், ದೇವರ ತಂಬಾಗರಬೇಕು. சாப்பிடு. அடங்கொக்கா மக்கா. டேய் என்னடா இன்னும் ஆரிக்கா வரல? வருவாடா, இறால் வருவலாச்சே, கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். வயித்துல எலி ஓடுதுடா. வந்துருச்சு ஆமா வந்துட்டியா அன்னபூர்ணி? நீ கொஞ்சம் லேட்டா வந்தன்னு வை, இவன் செத்தே போயிருப்பான். நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் யாரும் வராம பாத்துக்கிறேன். போயிட்டு வாமா, நீங்க என்ன பெத்த தாய்மா. பிரிங்கடா. டிடி முதல்ல நான் ஓபன் பண்றேன்டா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபுட் வந்திருக்குடா. ஒரு தடவை ப்ரே பண்ணிக்கலாமே. ஓ கடவுளே, சென்னையில பிரியாணி கொடுத்த, ஆனா மங்களூர்ல வேக வச்ச காய்கறி குடுக்குறாங்க. கொக்கா மகனே, இப்ப எங்க பசிய புரிஞ்சுக்கிட்டு சிக்கனு மட்டனு ஃபிஷ் பிராணன் கொடுத்திருக்க. அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புடிச்சுக்குதே. இனிமே போதும் கிருஷ்ணா, உட்காரு. டேய் சீக்கிரமா பிரிங்கடா. டேய் மறுபடியும் வேக வச்ச உருளைக்கிழங்கு தான்டா வந்திருக்கு. அப்படியா? இதுல கூட அதான்டா இருக்கு. இங்கேயும் சேம் அதேதான். என்னடா இது? மறுபடியும் வேக வச்ச காய்கறியை கொடுத்திருக்காங்க. என்னடா இது? இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? சித்து, ஒரு தடவை உங்க ஹாரிகாவை கூப்பிடுப்பா. ஹாரிகா, ஹே, இவ்ளோ ஃபாஸ்டா சாப்பிட்டீங்களா? சமையல் எப்படி இருந்தது? மிக அருமை. எனக்கு மிச்சம் வச்சீங்களா? எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களா? இருக்கு, மொத்தத்தையும் நீயே சாப்பிடு. சரி. இது ரொம்ப கொடுமை. நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு எனக்கு வேக வச்சத கொடுக்கறீங்களா? நாங்க வச்சது இல்ல, நீ கொண்டு வந்ததுதான். அப்படியே நான் சமைச்சதே இதே இல்ல. யாரு மாத்திருப்பாங்க? நாங்க தான் மாத்தினோம். நீங்களா? ದೇವರ ತಂಬಾಗರಬೇಕು. இந்த கிழங்கு இருக்கானுங்க பாரு. உடைக்கிறேன் பாரு. ப்ளீஸ் சுபராத்திரி. அதெல்லாம் கொடுங்க. இவங்க சரியா சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. முடியாது, குடுக்க மாட்டோம். இங்க இருக்கிற வரையும் நாங்க குடுக்கறத மட்டும் தான் சாப்பிடணும். நாங்க குடுக்கறத மட்டும் தான் குடிக்கணும். இது என்ன பெரிய விருந்தா, குடிக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும்? ப்ளீஸ் பாட்டி, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் சாப்பிட விடுங்க. பாட்டி சொன்னதுன்னா சொன்னதுதான். அப்ப சமைச்சதெல்லாம் எங்க வச்சீங்க? அங்க பாரு. டேய் நாயெல்லாம் சாப்பிடுறா. ராஜா, நம்ம நிலைமை விட அந்த நாய்களோட நிலைமை ரொம்ப அருமையா இருக்கு ராஜா. எனக்கு மட்டும் சட்டையை கிழிச்சுக்கணும் போல இருக்கு. ஆனா குளிருது, அதனாலதான் என்னால கிழிச்சுக்க முடியல. இந்த தடவை உங்களை விட்டுடுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா பச்சை காய்கறியை மட்டும் தான் வைப்போம். சுபராத்திரி.
இது சுபராத்திரி இல்ல கிழவி, நாய்களோட ராத்திரி. அடங்கொக்க மக்கா நில்லுங்க கிழவி. ದೇವರ ತಂಪಾಗರ ಬೇಕು. உனக்கு ஒரே வச்சிரும். போ. என்ன இருக்காது? டேய் சித்து, அதெல்லாம் நாய்ங்க சாப்பிடுதுடா. அடங்கோ அக்கா மக்கா. தூ. என்னது என்னது இது கோயில்ல சாப்பிடுற மாதிரி? ஹே விடு. ஜெய் பவானி. என்ன இவ்ளோ காய்கறி இருக்கு? நாளைக்கு கல்யாணம் இல்லையா? விருந்துக்கு. ஐயோ, கல்யாணத்துக்கு இதே காய்கறிகள் தானா? உங்களுக்கு 1 கிலோ அதிகம். கண்ணா, 1/2 kg எக்ஸ்ட்ராவா? ದೇವರ ತಂಪಾಗರ ಬೇಕು. ஓ தம்பாக்கு பேக்கு. வா வந்து பொட்டு வை. வை வை. நீ எல்லாம் மனுஷனா? ஸ்பெஷலா பண்ணியா? உங்களுக்காக தான் ஸ்பெஷலா பண்ணேன். என்ன தேனிடா சாமி, என்னடா இது? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.